ஐபிஎல் 2026 40 கோடி ரூபாய் சம்பளம். ஆனால் 1000 ரன்கள் கூட எடுக்கவில்லை. ஐபிஎல் தொடரில் மோசமாக விளையாடும் ஷாருக் கான் மீது இப்போது கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது. குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாடும் அவர் எதிர்பார்த்த கேமை இன்னும் ஒரு போட்டியில் கூட வெளிப்படுத்தவில்லை. இதனால் அவரின் கேமுக்கு கொடுக்கும் ஊதியம் அதிகம் என முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்கள் உள்ளிட்ட பலரும் விமர்சித்துள்ளார்கள். அவருக்கு கொடுக்கும் பணத்தை விட மிக குறைவான பணத்தில் நல்ல பிளேயர்களை ஏலத்தில் எடுக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. இவர் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் விமர்சித்துள்ளார்கள். ஐபிஎல் தொடரில் ஒவ்வொரு ஆண்டும் ஏலத்தின் போது சில வீரர்கள் தங்களின் திறமையால் மிகப்பெரிய விலைக்கு ஏலம் போவார்கள். ஆனால் களத்தில் அவர்கள் காட்டும் செயல்பாடு அந்த அளவுக்கு நியாயம் சேர்க்கிறதா என்பது ஒரு விவாதத்திற்கான ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் ஆஸ்திரேலிய நட்சத்திரங்களான கிளவுன் மேக்ஸ்வெல் மற்றும் கேமரூன் கிரீன்ஸ் போன்றவர்களும் மிஞ்சும் அளவிற்கு அதிக சம்பளம் பெற்று சொற்ப ரன்களை மட்டும் எடுத்துள்ள ஒரு வீரராக தமிழகத்தை சேர்ந்த ஷாருக் கான் மாறியுள்ளார். உள்ளூர் போட்டிகளில் குறிப்பாக சையத் முஸ்டாக் அலி T20 தொடரில் கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்து தமிழகத்தை வெற்றி பெற செய்ததன் மூலமாக ஷாருக் கான் ஒரு சிறந்த பினிஷர் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். அதனாலேயே ஐபிஎல் ஏலத்தில் அணிகள் இவரை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கினார்கள். 2021 பஞ்சாப் கிங்ஸ் அணி இவரை 5.25 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. அதன் பிறகு 2022 மற்றும் 2023 சீசன்களில் இவரது சம்பளம் 9 கோடி ரூபாயாக உயர்ந்தது. தற்போது குஜராத் டைட்டன்ஸ் அணியும் இவருக்கு பல கோடிகளை சம்பளமாக வழங்கி வருகிறது. கடந்த 6 ஆண்டுகளில் ஷாருக் கான் பெற்றுள்ள மொத்த சம்பளம் சுமார் 38.65 கோடி ரூபாயாக தாண்டுகிறது. ஆனால் இவரது ஆட்டத்தை பார்த்தால் பெரிய ஏமாற்றமே மிஞ்சுகிறது. 2021 153 ரன்கள் மட்டுமே எடுத்த இவர் அடுத்தடுத்த ஆண்டுகளில் 117, 156 என மிகவும் சுமாரான ரன்களை எடுத்துள்ளார். 2025ஆம் ஆண்டு மட்டும் ஓரளவுக்கு 179 ரன்கள் எடுத்தார். ஆனால் இதுவரை விளையாடிய 64 போட்டிகளிலும் சேர்த்து அவர் எடுத்த மொத்த ரன்கள் 775 மட்டுமே. ஒரு சீசனில் கூட அவரால் 200 ரன்களை தாண்ட முடியவில்லை என்பது அதிர்ச்சிகரமான உண்மை. நடப்பு 2026 ஐபிஎல் சீசனில் ஷாருக் கானின் செயல்பாடு இன்னும் மோசமாகியுள்ளது. இதுவரை 9 போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் வெறும் 43 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார். அவரது பேட்டிங் சராசரி 10.75 என்ற மிக குறைவான அளவில் உள்ளது. 4 கோடி ரூபாய் கொடுத்து தக்க வைக்கப்பட்ட ஒரு வீரர் இவ்வளவு மோசமாக விளையாடுவது குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. ஐபிஎல் தொடரில் வெறும் 20 லட்சம் அல்லது 50 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட இளம் வீரர்கள் பலர் ஒரு சீசனிலேயே 400க்கும் மேற்பட்ட ரன்களை குவித்து தங்களின் திறமையை நிரூபித்து வருகிறார்கள். ஆனால் கோடிக்கணக்கான ரூபாயை சம்பளமாக பெறும் ஷாருக் கான் பல ஆண்டுகளாக வாய்ப்பு வழங்கப்பட்டும் இன்னும் 1000 ரன்கள் என்ற மைல்கல்லை கூட எட்டவில்லை. இதனாலேயே அவர் அணிகளுக்கு மிகப்பெரிய அளவில் நிதி இழப்பை ஏற்படுத்துவதாக கிரிக்கெட் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்.